இந்த 5 ராசி நேயர்கள் மேற்கொண்ட ரிஷபம், கடகம், துலாம், மகரம், விருச்சிகம். ஏன் சார் விருச்சிகத்தை வந்துட்டு லாஸ்டா கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஏன்னா குரு பகவான் தான் 9ஆம் இடத்துக்கு வரப்போறார், சனீஸ்வரன் 5ஆம் இடத்துக்கு போறார். மீதி அந்த 4 ராசி நேயர்களும் ரொம்ப சிறப்பான இடம். பொதுவாக 5 இடமும் சிறப்பான ராசிகள் தான். 1 2 3 சொல்லிட்டு அடுத்து ஜூன் மாசம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அவரும் இந்த 6 பேருக்குமே சப்போர்ட்டான இடத்துக்கு வரார். ரிஷபராசினியர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார் என்றால் அது வந்து உயர்ந்த இடம். 4ஆம் இடம் என்பது கல்வி, வாகனம், சுகம், பட்டம், பதவி, தாய், இன்பம் இப்படி நிறைய சொல்ற இடத்துக்கு தான் ரிஷபராசினியர்களுக்கு வரார். கடகராசினியருக்கு ஜென்மத்துக்கு வந்தாலும் 5 7 9ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் அஷ்டம சனி முடிந்தது என்றால் கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, எதிரி நிவர்த்தி, எவ்வளவு தடைகள் இருந்ததோ அனைத்தையும் நிவர்த்தி செய்து விடுவார். ஏன்னா கடகராசியில் வந்து அஷ்டம சனி சாக்கத்தில் வந்து தாக்கப்பட்டு உலகமே திரும்பி பார்க்கப்பட்டது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை தான் அதிகமாக தாக்கியது என்று நான் கூறுவேன். எல்லா மனிதர்களுக்கும் நடந்திருக்கும் என்றாலும் அது அவ்வளவு வெளியே தெரியாது. அவர் பொது மனிதராக ஆகிவிட்டதனால் அரசியல் துறையில் முன்னோக்கி வருவதனால எல்லோருக்கும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர் அவர் தான். பேப்பர், நியூஸ், டிவி, யூடியூப் சேனல் எல்லா இடங்களிலுமே ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வச்சு பேசிட்டு இருந்தாங்க, இப்ப விஜய் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு அஷ்டமச்சனி என்ன செய்தது என்று எல்லாருமே தெரியும். பாமரர்களுக்கு நடந்ததெல்லாம் நான் உதாரணமா சொல்ல முடியாது. நேரடியாக இடம் வந்தவர்களுக்கு நிறைய தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கடகராசினியர்கள். அவர்கள் அனைவரும் விடுதலை ஆவார்கள். அதாவது அவருடைய அவரவர் வாங்கி வந்த வர்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு துன்பம் இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுதலை ஆகிடுவார்கள். ஆகவே கடகராசினியர்களுக்கு சிறப்பான ஒரு இடம். துலாம் ராசினியர்களுக்கு 6ஆம் இடமாக சனி பகவான் வருவார். 6ஆம் இடம் எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு அனைத்திலிருந்து விடுதலையாகி எதிர்பாராத செல்வத்தை தந்து எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். சனீஸ்வர பகவான் குரு வீட்டில இருந்து குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து இருவரும் சத்தமாக பார்த்துக்குவாங்க. குரு பகவான் சனீஸ்வர பகவான் பார்ப்பார், சனி பகவான் பார்க்க மாட்டார். சனி பகவானை குரு பகவான் பார்ப்பார். குரு வீட்டில் இருப்பதே அவருக்கு உயர்ந்த கிரீடம். அதில் குரு பார்த்தால் எப்படி இருக்கும்? அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கும் நான் மேற்கொண்டு சொன்ன அனைத்து நற்காரியங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பது சந்தேகத்துக்கு வேண்டாம். மகரம் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிந்து 8 ஆண்டுகள் ஏழரை சனி பிடியில் இருந்தவர்கள், குழந்தை பருவத்தை விட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்திருக்கும். பள்ளியில் படித்தவர்கள், கல்லூரி இறுதி ஆண்டு முடித்தவர்கள், அது டாக்டர்கள் முதற்கொண்டு, அதே மாதிரி படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருந்தவங்க, திருமணமாகி குழப்பத்தை சந்திச்சவங்க, திருமணமாகி டைவர்ஸ் பண்ணவங்க, திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க, வேலையிலிருந்து வேலை இல்லாம போனவங்க, வேலையை தேடிட்டு இருந்தவங்க, கெட்ட பேர் வாங்கினவங்க, டிஸ்மிஸ் ஆனவங்க, சில பேர் கஷ்டம் தாங்காம வாலண்டரி ரிட்டைர்மென்ட் கொடுத்தவங்க, இவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து மகர ராசி நேயர்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஆளானவர்கள் நான் பார்த்திருக்கேன். 7 சனி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி முடிஞ்சு ஒரு விளம்பரம். அதை பார்த்து எல்லாரும் தவறு செய்ய ஆரம்பிச்சு கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் மிகப்பெரிய தீமையை சந்திச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் அன்னைக்கு விளம்பரம் பண்ண போய் எல்லோரும் நல்ல காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் தான். கல்யாணம் பண்ணோடனே அதே தான். அப்போ கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சொல்றோம் என்றால் அது வந்து தகுந்த ஆதாரத்தோடு திருநள்ளாறில் சனி பயிற்சி எப்போது ஆகிறதோ அதை மட்டுமே நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிந்தவர்களும் உலகத்தில் வந்து ஜோதிட துறையில் இருக்கார்கள், அறியாதவர்களும் இருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக கலந்து உலக நியதி எதுவோ அதை நாம் சொல்ல வேண்டும். அதிகாலத்திலிருந்து திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆகுதான் தனி பயிற்சி. ஆகவே திருநள்ளாறில் சனி பயிற்சி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி. அப்ப நிச்சயமா ரிஷபராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். இதெல்லாம் நடக்காம போச்சுன்னா என்ன சார் செய்யறோம் அப்படின்னு சில பேருக்கு தோணும். படிச்சுட்டு இருக்கும்போது கேட்கும்போது உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி என்பது வந்து நிச்சயமாக சாதகமான சூழ்நிலைகள். ஜனனகால தசாபுத்தி என்பது சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொன்னது அத்தனையும் நடந்தே தீரும். சத்தியமாக அதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை.